ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் ஓட்டை வச்சு எப்படி இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன தேங்காயோட ஓட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் நடுவில் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிறேன். அகல் விளக்குக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிண்ணம் கூட தலைக்கீழ மூடி வச்சிடலாம். இப்போ அந்த அகல் விளக்கு சுற்றிலும் நம்ம உடச்சி வச்சுருக்க தேங்காய் ஓடை வச்சுக்கிறேன். அகல் விளக்குக்கு மேலே சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சிடலாம். நடுவில் இருக்கக்கூடிய கிண்ணம் பார்த்திங்கன்னா ஓரங்களை தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை மூடிடலாம். மூடுறதுக்கு ஒரு தட்டோ கிண்ணமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஓரங்களில் கேப் இல்லாத மாதிரி மூடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மூடிட்டு மேலே இருக்கக்கூடிய தட்டுலேயோ இல்லாட்டி கிண்ணத்துலேயோ 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் மேலே இருக்கக்கூடிய தண்ணி நல்லா ஹீட் ஆகி உள்ளே வச்சுருக்கக்கூடிய கிண்ணத்தில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் வரும். இந்த மாதிரி புகைலாம் நிறைய வரும், பயந்துடாதீங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான லிக்விட் கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதில் சாமிக்கெலாம் வைக்கக்கூடிய ரெட் கலர் குங்குமத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மெரூன் கலர் இல்லை, ரெட் கலர் சேர்க்கும்போது தான் நல்ல நமக்கு கலர் கிடைக்கும். குங்குமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கெட்டியாகிடும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நீங்கள் குங்குமம் ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிக்விடை நம்ம ஒரு பட்ஸாலேயோ இல்லாட்டி குச்சியாலேயோ தொட்டு நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வச்சுக்கலாம். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் லிக்விட் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ்வில் அந்த கொட்டாங்குச்சியை வந்துட்டு வச்சு ஆஃப் பண்ணாமல் இருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், என்னோடய கைக்குமே நான் வச்சு காட்டுறேன். பேக் சைடும் அதே மாதிரி வச்சுருக்கேன். நெயில்ஸ்க்கெலாமும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நேரம் ஆக ஆக இன்னும் நல்லா டார்க் ஆகும், நமக்கு இன்னுமே நல்ல கலராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம கையில் போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.